இறங்க 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 முடியாது, இறங்க சீக்கிரம் இறங்க இறங்க இறங்குமா சீக்கிரம். ஏன் இவ்வளவு லேட்டு? ட்ரெயின் லேட் டிரைவர் போலாம். ரைட். அப்பா ரொம்ப வருத்தத்தோட இருப்பாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாங்க பட்டணத்துக்கு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 பேருமா? ஆமா, ஆனா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்புறம் அவங்க 3 பேருமே பணத்தை கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ நீ என்ன செய்வ? பணம் யாருக்கிட்டையாவது கடனா கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யார் தருவாங்க? எல்லாம் சரியாயிடும். எங்கத்த கிடைச்சதான் நடக்கும். நான் போலன்னா அப்புறம் அவங்களும் போக மாட்டாங்க. அப்புறம் பழையபடி நாங்க கிராமத்திலே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். பார்க்கலாம். நாராயணா 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 நாராயணா. ஹரி வந்துட்டியாப்பா? நீ வருத்தப்படாதப்பா. கடவுள் நமக்காக ஏதாவது ஒரு வழி காட்டாம இருக்க மாட்டாரு. என்ன வீடு வெறிச்சோடி கிடக்கு? என்னடா ஹரி, என்னாச்சே? என்னமாச்சு உனக்கு? இல்லடா, எது செய்யறதா இருந்தாலும் நாம 4 பேர் ஒன்னா செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எல்லாம் கூடி வரப்போ நீ என்ன எப்படி சொல்ற? இத பாருங்கப்பா, பணம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. இவ்வளோ பெரிய தொகையா இருக்கு, யார் எங்களுக்கு தருவாங்க? உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தை எனக்காக கொடுத்துட்டாரு. ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் எங்க அப்பா எனக்கு பணத்தையே எடுத்து கொடுத்தாரு. இனி நான் ரோட்ல தான் படுத்து கிடக்கணும். நீங்க எல்லாரும் துணையா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் அதுல கையெழுத்தே போட்டேன். வேற வழியே இல்லையாடா ஹரி? நம்ம குலோத்துங்கன் சாருக்கு என்னடா சொல்றது? குழந்தை, குழந்தை, குழந்தை. அப்பா,
என்னதெல்லாம்? அது 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 வந்து நம்ம ஹரிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பணம் கொடுத்து என்னால் உதவி பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இப்ப இருக்கிறது அது மட்டும்தான். அதையும் நீங்க அதை வேண்டான்னு தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறீங்களா? அவனுக்காக இது வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஐயாவோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தானே நாங்க நடந்துக்கிறோம். சரி சரி வா. ஹரி, ம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எந்திரிப்பா. இப்படி படுத்து தூங்குனா எப்படிப்பா? எந்திரிச்சு வந்து ஏதாவது சாப்பிடுப்பா. ஏன்பா இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி? எனக்கு நீ மட்டும் தானடா இருக்க. ஆமா, அது இல்லை, என்னுடைய நேரம் இப்படி. இங்க பாருப்பா, எல்லாம் சரியாயிடும். அப்படி பிடிங்கப்பா. தூக்கு. ஒரு கை பிடிங்க. மெதுவா. அது, அப்படிதான். பார்த்து பலமா இருக்கும். மெதுவா, தூக்கு. பொறுமையா பொறுமையா. உள்ள தள்ளு, உள்ள தள்ளு. வணக்கம் ஐயா. எனக்கு இது பெருசா ஒன்றும் உதவ போறதில்ல. எல்லாம் உங்களுக்கு ஒத்தாசை செய்யலான்ட்டு தான். சரி சரி. இது ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. எல்லாம் ஐயாக்காக தான். ஐயா, நீங்க அதை எண்ணி பார்க்கணும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சரி, நான் எடுத்துட்டு போகலாம்ல. அதை இன்னும் என்கிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு? அது உங்கள் சொந்தமாயிருச்சே. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. அப்ப நான் கொஞ்சம். சரி, போயிட்டு வாங்க. இங்க பாரு, நீ வண்டியோட வந்துரு. ஐயா, பரவாயில்ல, விடியா இருக்கட்டும். ஐயா, ஹரி தம்பி வந்திருக்காரு. தம்பி வாப்பா. ரொம்ப வருத்தமாயிருச்சு இல்லையா? இதெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கிறேன். அட என்னய்யா, அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. முதல்ல இப்படி கையை காட்டு. ஐயா, உங்க கஷ்டத்துக்கு இடையில. ஓ, அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஐயா, அட என்னய்யா இது? எந்திரி. இதுக்கு போய் அழுதுகிட்டு ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படியா தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது? சரி, என்னைக்கு கிளம்புறீங்க? நாளைக்கு. சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுது. சரி, நான் அப்போ. அப்புறம் ஹரி, எந்த வேலையை தொடங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கூட தயங்காம தைரியமா செய்யணும். தெய்வ பக்தியோட நல்லா உழைச்சு முன்னேறணும். அது மட்டும்தான் நான் உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்கண்ணா. எவ்வளவு நேரமா கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெயிலும் அடிச்சு தொலைய மாட்டேங்குது. நீ இப்படி பண்ணா வேலைக்காகாது. என்ன கட்டிட்டியா? இதோ கட்டியாச்சு. என்ன கனவு கணக்குது இது? ஓ, நீ வருவேன்னு எனக்கு தெரியுயா. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அது உனக்கு நிறைய இருக்கு. நீ நல்லா இருப்ப. அடடா, நீங்க எல்லாரும் கிளம்புறீங்களா? நாங்க லேட் ஆயிடுச்சு. எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ரெடி ஆகிட்டு வர வேண்டாமா? அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா? நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. கார்த்திகா, போயிட்டு வரோம். சரி. சரி சரி, வா வா.
சரி நேரம் ஆகுது வாங்க, வேகமா போய் வண்டியில ஏறுவோம். கவுஸ் சாணி எங்க போட்டு வச்சிருக்குதுங்க? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் த டைம் நவ்? இஸ் திஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? நோ நோ நோ, இட் இஸ் நாட் குட், வெரி பேட். ஆரம்பத்தில் இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் எதிர்காலத்தில் எப்படி இருப்பீங்க? நீங்க இப்படி வெயிட் பண்ண வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே மிக சிறந்த கலைஞன், ஒரு ஜெர்னலிஸ்ட், அவரு. ஆமா கரெக்ட், நீதான். யாருங்க அவரு? உங்களை தான் பெருமையா பட்டணத்துல இருக்காரா? யூ ஆர் கரெக்ட், நீ சொன்னது சரி. சார் அதை விடுங்க, இப்போ எங்க போறோம்? வண்டியில ஏறணும். அடுத்த வண்டியில ஏற வேண்டியதா? கமான் கமான். நேரா சிட்டிக்கு தான் போறோமா? நோ நோ நோ. இல்லையா, அப்ப நாம எங்க போறோம் சார்? நாம இப்ப போறது கதைகள் கட்டுரைகள் நிறைஞ்சிருக்கிற சாம்ராஜ்யத்துக்கு. நாம ஒன்ன பயணிக்கிறோம். கமான் கமான் வாங்க. தோல் இருந்து கைடு. கண்கள் இருப்பது அழுவதற்காகவா, கடந்த காலம் மறப்பதற்காகவா? கண்கள் இருப்பது அழுவதற்காகவா, கடந்த காலம் மறப்பதற்காகவா? இயற்கை தந்ததோ பச்சை நிறமாகவா? உல்லாசமாக வாழ்க்கை கடக்கட்டும், தூள் கலப்புவோம் வா. கூட சேர்ந்த பின்னும் கனவுகள் சேர்ந்து பார்த்த பிறகும் நகர வீதிகளில் எங்கள் வெற்றி செய்திகள், 1000 விளக்குகள் ஒன்றாய் எரிந்த ஜெகஜோதியாய் வா. கூட சேர்ந்த பின்னும் கனவுகள் சேர்ந்து பார்த்த பிறகும் நெய்யாண்டிகள் செய்யும் என்றும் நண்பர்கள் நாங்கள் தான். கூடி சேர்ந்தால் கோடி நன்மை, இதயம் வேண்டுவதோ இனிமேல் புதிய சூரியோதயம். 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 குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வெங்காயம் மற்றவங்கள எங்க போனாங்க? பஸ் கிடைக்கல, திடீர்னு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம் வெங்காயம் மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காம போய் கூட்டிட்டு வாடா. ஓகே சார், இப்பவே கிளம்புறேன். என்ன ஆளு மெலிஞ்சிட்ட? ஏய் நீ இன்னும் போகல? இதோ போறேன். அட என்னம்மா நீ அடையாளம் தெரியாம இழைச்சிட்ட? என்ன கவலையா? இதுதான் நான் சொன்ன பிரஸ். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப வேலை செய்யாத? ஒர்க் பண்ணோம், அதெல்லாம் என்ன சந்தேகம்? நல்லா சூப்பரா வேலை செய்யும். இதுல சராசரி எத்தனை பேப்பர் அடிக்கலாம்? அது நீங்க எத்தனை பேப்பர் உள்ள போறீங்களோ அத்தனை பேப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த காமதேனு பசு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அதுக்கு பசு வளர்த்தா போதுமே. உனக்கெல்லாம் அதுதான் லாக்கி. என்னப்பா விடுங்க குலோத்துங்க சார். என்ன சொன்ன? அமௌண்ட் எவ்வளவு சார்? அமௌண்டா? அமௌண்ட் நான் சொல்றேன்.
நீங்கன்றதுனால அதிகமா சொல்லவும் மாட்டேன், எனக்கு லாபமும் வேண்டாம். ஒரு 25 லட்சம் கொடுத்தா போதும். 25 லட்சமா? இதுக்கு போய் இப்படி வாய பொளந்தா எப்படி? வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆபீஸ்ல பேசலாம். ஆமா, அது நம்ம ஆபீஸ்ல பார்க்கலாம். அதான் நமக்கு சரியா இருக்கும். வா. போலாம். அது இது நல்ல பிரஸ் தான். இங்க வாய. உனக்கு வேணும்னா கொஞ்சம் கமிஷன் சேர்த்து தரனே. என்ன பார்த்தா கேனப்பைய மாதிரி தெரியுதா? வாயா. காரியத்தை கெடுத்துட்டானுங்களே. எது எப்படியோ குலோத்துங்க சார் பேச்சை கேட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அது வெற்றியா தோல்வியான்னு இது வரைக்கும் தெரியல. கண்ணுகளா, எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால தாப்பா சொல்றேன். புரிஞ்சுதா? சாமி நம்மளை காப்பாத்தோம் சார். ஐயப்பா, நான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டேன். இந்த பெண் இங்க பாருடா, நாம என்ன பண்ணாலும் நல்லா விசாரிச்சு நாம ஒன்னா தான் டிஸ்கஸ் பண்ணணும். எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சு கையெழுத்து போடலாம். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். பத்திரம், வண்டி, அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டும். இந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அட எதுக்குப்பா பயப்படுற? டேய், நீ எதுக்கும் பயப்படாத. நல்லா வந்தா நம்ம 4 பேர் ஒண்ணா வாழ்வோம். இல்லனா நம்ம ஒண்ணா இல்ல சென்டிமெண்ட்ஸ்ல வேண்டாம். இனி டயலாக்லாம் பேச வேண்டாம். வேலையில கவனமா இருப்போம். Cheers. Come on, come on, come on. Cheers. எங்க இது? அச்சச்சோ, இதுல என்ன மிளகா வரைச்சு வச்சிருக்காங்க? இதை பாத்தியாயா? கடலூர் கூடங்குளத்திலிருந்து ஏஜென்ட்டுங்க அனுப்புன ரிப்போர்ட்டு. அங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு இனிப்பு போதுமா? இதை படிச்சுக்கிட்டு எல்லாரும் மயங்கி கிடக்குறாளுங்களா? வெங்காயம் சார், நம்ம இந்த பத்திரிகையை நல்லா தான் நடத்துறோம். ஆனா அவங்க எடிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமைசாலி. உனக்கு வெக்கமா இல்லையா இப்படி பதில் சொல்ல? இங்க ஒருத்தன் வந்து சேர்ந்திருக்கானே உதவாக்கிற பையன், அவன் என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டானா? ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவ்வளோ திறமை ஒன்றும் கிடையாது. வெங்காயம் அந்தாலும் ஏதோ கோவத்துல இருக்கான். சாமுதிரி அப்ப நம்ம எதிராளி. ஒருவேளை அவனுக்காக எழுதாம போறானோ? நான் அவனே தின்னுட்டு போகட்டியா? சோத்துக்கு வழி இல்லாம நடு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து கதை எழுத உட்கார வச்ச பாரு. என்ன சொல்லணும்? இப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது. யோ, கிளுகிழு பூட்டுற கதை எழுதுற மாதிரி எவனாவது இருந்தா பார்த்து தொலையா. இருக்காங்க, சன்னி சிங்கேரி இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவனை அங்க உட்கார வச்சிருக்கிற? மேல வர சொல்லு. சன்னி வரல, சிங்கேரின்னு சொன்னது அவங்க வீட்டு பேரு. வெங்காயம் 50 லட்சத்தை முதலீடா போட்டு பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துற நான் என்ன கூமட்டேனா? நீ எழுதுற உதவாக்குற விஷயத்தை அச்சடிக்கிறதுக்கு இல்ல. யோ, ஏதாவது கெழுகெழுப்பான விஷயங்களை எழுதி ஊர்ல இருக்கிற இளவட்ட பசங்களை உசுப்பேத்தியா? என்ன வாயை பொழந்துட்டு இங்க பாத்துக்கிட்டு இருக்க? வேலையை பாரு. சரிங்க சார். இதை வரை இப்ப கொண்டு வந்து வாங்க வாங்க. சீக்கிரம் ஐயா, வாங்க 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 சார். வாங்க சார். வெல்கம் சார். வாங்க 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 வாங்க. போடுங்க போடுங்க. அட, இந்த பக்கம் வா. அந்த பூச்சில கொடுப்பா. எப்படி போற? இந்தாங்க எல்லாம் கை தட்டுங்க. வெல்கம் வாங்க வெல்கம் வாங்க. உள்ள வாங்க. ஏய், வழி விடு. உள்ள வாங்க வாங்க. இப்படி உட்காரு. வாங்க வாங்க சார். அட, எங்கடா உட்கார்றது? வாங்க 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 வாங்க. உட்காருங்க. சரி சரி, சார் உட்காருங்க சார். நம்பி உட்காரலாமா? சார் கிட்ட போக்கே வாங்க. ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னப்பா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மாலையை கழட்டனே தான். ஒன்னாகலையே சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சங்கர் சாரோட வருகையினால நம்மளுடைய பத்திரிகை ஆபீஸே புத்துணர்வு பெற்றிருக்கு. இனி நம்ம பத்திரிகையோட சர்க்குலேஷன் தினமும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீ ஒரு புயலா மாறுவன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமா, எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த நம்பிக்கை ஒரு பெரிய புயலா மாறி மக்கள் எல்லாரையும் வளைச்சு போட போகுது. சார நீங்க ரொம்ப புகழ்றீங்க, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இப்படி ஓவரா புகழ்ந்து என்ற சம்பளத்துல கை வச்சிடாதீங்க. நான் ஏற்கனவே பட்ட அனுபவத்துல சொல்றேன். சம்பள விஷயத்தை விடுங்க. நீ சொல்றேன். சம்பளம் இல்லாம உங்களை வேலை செய்ய சொல்லுவாங்களோ? என்ன? முன்னாடி நடந்ததே பின்னாடி வரணுங்கிற அவசியம் இல்லையே. அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தைரியமா இருங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என்னால எப்படி வர முடியும்? நீங்க தான் புதுசா வந்த எடிட்டர் சாரா? பேர் என்ன சொன்னீங்க? பேர் சொல்லலையே. சங்கர் சார். சங்கர் சார். அதையே இப்படி கத்தி சொல்றீங்க? அதான் பேரை சொல்லிட்டேன்ல, இடத்த காலி பண்ணுமா? இந்த ஐட்டம் யாரியா? எங்களுக்கு அக்கா மாதிரி இங்க வேலை பாக்குறாங்க.
அப்படின்னா ஏதாவது வண்டிக்கு கிளியா போயிருக்க வேண்டியதானே? ஆளையும் சைஸையும் பாருங்க. இவங்க கையில தொடப்பத்தை பார்த்ததும் பெரிய பெண் எழுத்தாளர்னு நினைச்சிட்டேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, நம்ம மேகசின்ல புதுசா ஏதாவது கொடுக்க முடியுமா? நாம அண்ணன்கிட்ட கேட்டு பார்க்கலாமே. அட கடவுளே, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஐயோ யோ பெருசு, நான் அதை சொல்லலையா. எல்லாரும் அக்கா கிட்ட கேளுங்க அப்படிங்கிற பக்கத்தை வெளியிடும் போது நம்ம அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படிங்கிற பகுதியை வெளியிட்டா எப்படி இருக்கும்? சரி சரி சரி. அப்போ வர்ற லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கு நானே பதில் எழுதி போறேனப்பா. அதெல்லாம் வேண்டாம், நான் இங்க சும்மா தானே இருக்கேன், அதுக்கு நான் பதில் எழுதி போட்டுறேன். பார்த்து போய் சேர்ந்துட போறாரு. தண்ணியை கொடுங்க. முடியலன்னா ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்னதா இருமல, அவ்வளவுதான். நீங்க அதுதான் கவலையே நல்லது. இல்லைங்க. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வாங்க. யோ முதல்ல நீ வெளியே வாயா. யோ நீ போயா போ. டேய் தள்ளி விடாதடா. நீங்க ஆபீஸ்க்குள்ள வாங்க. அக்கா வணக்கம்ங்க. வணக்கம். சிஸ்டர், யுவர் குட் நேம் ப்ளீஸ்? ரேணுகா. வீடு எங்க இருக்குதுங்க? பக்கத்துல தான் வீடு, நம்ம ஸ்டாஃபா தான் இருக்காங்க. இங்க லேடி ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கல்ல? வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. நாற்காலியில உட்காரும் போது எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? இன்னைக்கு உஷாரா தான் இருப்பாரு, இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. யோ வழுக்க காத குடியா எடுத்துக்கங்க. கொஞ்சம் அமுக்கி வாசியா. அது எனக்கு நல்லாவே புரியுது. நீ சொல்லியா. இந்த நாட்டு மக்களோட நன்மையை மனசுல வச்சுக்கிட்டு அண்ணன் இந்த வேலையை ஆரம்பிக்க போறாரு. ஹாய் செல்லோ. அந்த புக்கை முதல்ல திருப்பி யோ. தட்டுங்க தட்டுங்க, கண்டதுக்கெல்லாம் தட்டி தொலைங்க. பெஸ்ட் ஆஃப் லக். இங்கூத்துன பேனா கொடுக்க மாட்டியா? வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். யோ நீயும் குடியா. கொடுத்துட்டா போச்சு. அப்பா வரீங்களா? உங்களுக்கு அப்புறம் அக்கா பார்க்கலாம், உட்காருங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். இந்த கடலோட அலைய பார்த்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. அதுக்கு பதிலா அலைய என்னலாம். அதுக்கு நான் இப்போ முந்தி மாதிரி கிடையாதும்மா. ஆமா, நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. ஒரு விஷயம் கேட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னது? இத உன் பத்திரிக்கையில பப்ளிஷ் பண்ண முடியுமா? அதுக்கு நீ என் ஆபீஸ்ல வந்து பார்க்கணும். ஓ அப்படியா? அப்படின்னா வேற நல்ல பத்திரிக்கை கொடுக்குறேன். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. சூப்பரா இருக்கு. அது புத்தி உள்ளவங்க எழுதுனா அப்படிதான் இருக்கும். ஓ அப்படியா? ஆத்மராகம் பாடியதென்ன கண்மணி உன் சப்த இத பாடினா சுரங்களுடன். நல்லா இருக்கும். நீ இத பாடி காட்ட. ஏய் நீ பாடு. இதுக்கு என்ன ராகத்துல பாடலாம்? அதுல ஹிந்துஸ்தானி டச் இருக்கணும். நல்ல ராகமா. ஸ்டார்ட் பண்ணு. அப்போ அந்த பிள்ளைக்கா பசங்க என்கிட்ட மோதலான்னு முடிவெடுத்துட்டானுங்களா? யோ ஜேம்ஸ், சார் சொன்னது சரிதான். அவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க. போதா குறைக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் இருக்குல்ல. எனக்கு எவனோட ஒத்தாசையும் தேவையில்லை. அவனுங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறையா. பல்லாவரத்துலேருந்து சிவராமன் கூப்பிட்டுருந்தார். சாமுந்திரியோட மந்திரத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கு. என்ன சர்க்குலேஷன் கூடனாலும் நான் அந்த வேலைக்கெல்லாம் மசிய மாட்டேயா. என்ன புரிஞ்சுதா? வாத்து வியாபாரம் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவானுல. ஏற்கனவே நம்ம நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தான் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாள் நம்ம பிஸ்னஸ் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. யாராலையும் நம்மள மிஞ்ச முடிச்சுதா? தோப்பானுங்கடா, எங்கிட்ட தோப்பானுங்க. எனக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்களுக்கும் தான் நேரம் சரியில்லாம இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து கீழே போடு. எல்லாத்தையும் போடு. எரிங்கடா. என்ன பண்றீங்க? கொளுத்து.
அடடா, சீக்கிரம் அடடா. எந்த விஷயத்துக்கும் பதிலுக்கு பதில் பண்ணா அது நிவர்த்தியாகாது. அது பத்திரிக்கை தர்மமும் கிடையாது. எடிட்டர் சார் சொல்றது சரிதான். இவங்க இப்படி மிரட்டினாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன சார் நீங்க பேசுறீங்க? இந்த தாராதாசங்கிற ஒரு வாத்து வியாபாரி இந்த பத்திரிக்கை சாம்ராஜ்யத்துல ஒரு முடிசூடா மன்ன. தாராதாசங்கிற பத்திரிக்கை நிறுவரோட தனிப்பட்ட விஷயம் இல்ல. ஆமா, ஆ, அடுத்து பெரிய தலைவருங்க வருவாங்க. அவங்களுக்கு எதிர்த்து நாம எப்படி போட்டி போடணுங்கிறத பத்தி யோசிக்கிறோம். அது சாதாரண விஷயம்தான். கொஞ்சம் தூக்கி கொடுத்தா போதும். எதைய? கமிஷன் காசை. இந்த ஆள் சொல்றது கரெக்ட் தான். தூக்கி கொடுக்கணும் கமிஷனை. ஆனா சர்க்குலேஷனை அதிகப்படுத்தணும். ஆ. என்ன சொல்ற? எனக்கு 100% சம்மதம். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். அப்ப இடுக்கிக்கும் முல்லை பெரியாருக்கும் நான் போறேன். நல்ல ஃபிகருங்க, அங்க பார்க்கலாம்ல. ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. நீ சொல்லியே தாடி. என்னது? நம்மளுடைய ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளர் மனுவர்மா இருக்காரே, ஆ. நமக்காக வேலை செய்யறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஃப்ரீயாவா? வெரி குட். எல்லாரும் உன்ன மாதிரியே நினைச்சுக்கிட்டியா என்ன? யோ, சம்பளம் கொடுக்கணும்யா. ஃப்ரீன்னு சொன்னா அதான் கேட்டேன். என்னுடைய அயராத உழைப்பையும் தியாகத்தையும் வச்சுதான் நான் இதை சாதிச்சிருக்கேன். அவர் பெரிய புள்ளியாச்சு. பின்ன கிடைச்சா நாம செஞ்ச புண்ணியம். கவலைப்பட வேணாம். அவரே என்ன கூப்பிட்டு இருந்தாரு. ஓ. உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் என்னுடைய ஜூனியர் தெரியுமா? நீங்க சீனியரா இருந்தீங்களா? ஹரி, நான் இருக்க மாட்டேன். இனிமே இவன் இங்க இருந்தா நான் சரியா? சும்மா இருக்க மாட்டேன். டேய். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவரே வந்துட்டாரு. 100 ஆயுசு சார் உங்களுக்கு. இப்பதான் வணக்கம் உங்களை சார். பத்தி பேசிக்கிட்டு சார், இருந்தேன். ஹலோ அப்புறம் சார். என்ன அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா உங்களுக்கு? அவசியம் இருக்கு. என்ன? ஆமாமா, நம்ம முதல்ல அறிமுகப்படுத்திக்க வேண்டியது அவசியம் இல்ல. நான் தான் ஜேகே குலத்தொங்கன். ம். ஆமா, உங்க ஜூனியர்னு சொன்னீங்க. அது அபிஷியலா சொல்றது. ஓஹோ. சார் உட்காருங்க. ம். இல்ல, எனக்கும் சரியா பழக்கம் ஒண்ணும் கிடையாது. ஹலோ. அவருக்கு என்ன வணக்கம் சார். சரியா ஞாபகம் இருக்காது. முந்தி ஒரு கற்பழிப்பு கேஸ்ல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. நான் வந்தது உங்க பத்திரிக்கையை பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல. இந்த நாட்டுக்காக ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காகத்தான். முதல்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம், அப்புறம் உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும். எனக்கு அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. ஐயா, நம்ம லட்சுமி வந்திருக்காங்க ஐயா. என்னடா வாயை பார்த்துக்கிட்டு வெளியே போடா. சரிங்கய்யா. பட்டி கேட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பெருசா வந்துட்டான். சார், டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும். உன்னை சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினா போதும். என்ன அந்த மாதிரி ஆள நினைக்காதீங்க. ஐயோ, அந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்கு. உனக்கு தெரியலன்னா நான் சொல்லி விடுங்க சார். தலையில ஐயா வர தலையில. இது யாருன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? தெரியும் சார். யாரு? என்னோட பொண்ணுதான் சார் இது. நீ போட்டோ எடுத்தது போதும் ஐயா. கொஞ்சம் எடுத்துக்கலாம் சார். ஓயா, தள்ளி நில்லையா. சார், இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோ இவர் பொண்ணா. யோ, எப்படியா இது நடந்தது? சார், நானு சில விஷயம் கேள்விப்பட்டேன்.
இந்த மாதிரி விஷயம் பண்றது அப்பன் தாத்தா மாமன் தானே. சார் நீங்க அதை பத்தி எப்படி சொல்லலாம்? நீ யாரியா? சார் நாங்கள் மக்கள் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் சார். ஓ சார் இது தற்கொலையா இல்ல கொலையா சார்? என்னையா சந்தேகம்? கொலைதான்யா. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? இருக்கு, உன் மேலதான். சார் நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேணாம். யோ, பாடி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போ, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாத்துக்கலாம். போகும்போது இந்த ஆளையும் கூட ஏத்திட்டு போ. சார் நீங்க சார் வழிவடியா. சார் சார் போலீஸ் புத்திய பாரு, இதெல்லாம் ஒரு போலீஸ். வணக்கம் சார். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், உட்காரியா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உங்க லிமிட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கீங்க. இது தொடர்ந்ததுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ இருக்கும்போது எனக்கு என்னைய கவலை? நான் கொடுத்த செக் பாஸ் ஆயிருச்சு. அதெல்லாம் எப்போவோ பாஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. வெங்காயம் அன்னைக்கு தான் அந்த விஷயம் முடிஞ்சதுன்னு சொன்னேன். அது முடிஞ்சிடுச்சு சார். ஆனா அதோட இன்டீரியர் ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வெங்காயம். ஐயோ கண்ணபிரான், இவருக்கு ஒரு 2 ரூபாய் சேர்த்தி போட்டு கொடு. வேணாடு வேணாடியா வேணாம். இந்தாங்க சார். சார் ரூமில் வந்து பணத்தை வாங்கிக்காங்க சார். அப்போ நீ கிளம்பலாயா? தேங்க்யூ சார். ஹாய் மனு. தூங்கவே இல்லை போல இருக்கு. ஆமா, இவ்வளவு சிகரெட் பிடிச்சிருக்கீங்க. கடைசியில கம்மியா இழுத்தா போதும்ல. அட ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசுறீங்க? அப்புறம் மனு, நேத்து ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் கால். பயமுறுத்துறாங்களா? ஆமா, ஒரு முரட்டுத்தனமான குரல். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அத சொல்றதுக்கு நீ யாரா? நான் ஏன்ட்ட. அதுக்கு அவன் சொல்றான், எப்படியும் நீ சாக போற, பேசுற மவனே. நான் சார், நீ என் கூட வராத. ஏன்னா அது உன் உயிருக்கே ஆபத்துல முடிஞ்சிடும். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்ன கோழையா? அதுக்கு இல்ல, எனக்குன்னு யாருமே இல்ல சார். ஆனா உனக்கு எல்லாரும் இருக்காங்க. அப்படி இல்ல, இப்போ உங்களுக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். உன் கையில பேனா இருக்கு. உன்னுடைய கட்டுரைகள் 1000 போலீஸுக்கு சமமானது. நீதிக்காகவும் தர்மத்துக்காகவும் பத்திரிகையோட தர்மம் என்னன்னு தெரிஞ்சு நடக்கிற நமக்கு நம்மளோட நாட்டுல பெரிய ஆபத்து ஒண்ணு வந்துடாது. லாசர்